நம்பீஸ் எனக்கு விவரம் தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க. தொடங்கினவெல்லாம் ஒன்று காணாமல் போயிடுவான். அப்படி இல்லைன்னா இந்த திராவிட கும்பல் டிஎம்கே ஏடிஎம்கேல போய் ஐக்கியமாயிருவாங்க. அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, இன்க்ளூடிங் கமலஹாசன் முதற்கொண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தார் ஒருத்தர், புரியுதுங்களா? அவர் நின்னா நடந்தால் எதை செஞ்சாலும் நியூஸ் தான். இன்னைக்கு அவருடைய குரோத்தை பார்த்து அவருக்கு ஏகப்பட்ட த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் மூலிமா உண்மையாக்கப்பட்டதன் காரணமாக ஒய் பிரிவு பாதுகாப்பு தளபதி விஜய் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு மத்திய அமைச்சர்லேருந்து அப்ரூவல் ஆயிருக்கு, புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த லெட்டரிங்க வந்தோடனே பாதுகாப்பு முறைகள் ஸ்டார்ட் பண்ணப்படும். சும்மாவே பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போனதுக்கு சீமான் போன்ற ஆளுகள் வைத்தறிச்சல்ல விஜய் அவர்களுக்கு பணம் கொழுப்பு அப்படின்னு பெணாத்திட்டு இருந்தாங்க, இன்னமும் பெணாத்திட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை கேட்டதுக்கு அப்புறமா காண்டிலேயே செத்துருவாங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், ஒய் பிரிவு பாதுகாப்புன்னா அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் 100%. அவ்வளோ சீக்கிரமாலாம் உங்களுக்கு ஒரு தனி மனிதருக்கு யாரும் பாதுகாப்பு கொடுத்துட மாட்டாங்க, கவர்மெண்ட் கொடுத்துடாது. நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்துருவாங்கன்னா கிடையாது, புரியுதுங்களா? அப்போ இதில் ஏகப்பட்ட விஷயம் அடங்கியிருக்கு. இதை சில பேர் இப்போ விஜய் பிரசாந்த் கிஷோர் பார்த்தனால சங்கி ஆகிட்டாரு, பார்த்தீங்களா, மத்திய அமைச்சர் அவர் ஒய் பிரிவு கொடுக்குது, அப்போ பிஜேபியோட பி டீமு இப்படின்னு பல பேர் கதை கட்டிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு கிடைச்சது என்னெல்லாம் பெனிஃபிட்டு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா வீடியோ நல்லா ரீச் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு வரையறையில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஜின்ற கேட்டகரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒய் வரைக்கும் வருது. அதாவது எப்படின்னா எக்ஸு, ஒய்இ, ஜெட்டு, ஜெட் ப்ளஸ்ஸு, அப்புறம் இந்த எஸ்பிஜின்னு வருது. எஸ்பிஜிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடிக்கு அது மட்டும் ஸ்பெஷலு. மற்ற இந்த ஜெட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்க ஜட்ஜஸுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட்டு, அப்புறம் எக்ஸு, அப்புறம் ஒய், எக்ஸு தான் லாஸ்ட்டு. ஒய் கேட்டகரி இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த ஒய் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 12 காவலர்கள் இருப்பாங்க, ஆயுதம் ஏந்திய காவலர்கள். நம்ம ஏர்போர்ட்லாம் போகும்போது பார்த்துருப்போம், AK-47 நிற்பாங்க, சிஆர்பிஎஃப் போலீஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறையா ஸ்டில்ஸில் நிறையா இந்த ஏர்போர்ட் டிவிஷனில் கூட பார்த்துருப்பீங்க, போலீஸ் பாதுகாப்போட தளபதி அவர்கள் மாஸ்க் போட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாளர் வித் 2 கமாண்டோஸோட 24 hours அவர் எங்கே போனாலும் கூடயே இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒய் கேட்டகரி ப்ரொடெக்ஷன் இப்போ தளபதி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கொடுத்தனால சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சங்கி, பிரசாந்த் கிஷோர் பார்த்துட்டு போனதுலே தெரிஞ்சு போச்சு இவர் சங்கி. ஆனால் இவர் இப்போ கேட்டகரி கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க. இந்த ஒய் கேட்டகரி பாதுகாப்பு இப்போ விஜய்க்கு அவசியமா, எப்படி இவ்வளோ சீக்கிரம் கொடுத்தாங்க, அது எல்லாமே பிஜேபியோட ஒரு கைகுலித்தனம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கேட்காம கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக கோரிக்கை வைக்கணும், நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்றத அதை உளவுத்துறை மூலயமா உண்மையாலுமே இவருக்கு இந்த பாதுகாப்பு தேவைதானா அப்படின்றத மத்திய அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிட்டு தான் கொடுக்கும். சப்போஸ் கொடுக்க வேண்டாம்னு நினச்சா கூட கொடுக்காம இழுத்தடிக்கலாம். பட் இதில் கொடுத்ததுலேயும் அரசியல் இருக்குது, விஜய் அவர்கள் வாங்கினதுலேயும் அரசியல் இருக்குது, இந்த பாதுகாப்பு இருக்கிறதுலையும் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு இப்படி எடுத்துப்போம். இப்போ தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இனி அடுத்து சுற்றுப்பயணம் போக போகிறதா ஒரு டாபிக் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஐ திங்க் இந்த மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா அப்படின்னு. அப்போ அந்த டயத்தில் வரும்போது முட்டை எடுத்து அவர் மேலே வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்டு ரஜினி ஃபேனுன்ற பேரில் ஒருத்தர் ட்விட்டரில் போட்டு பயங்கர வைலராக போச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது ஒரு த்ரெட்டாக நம்ம எடுத்துக்கலாம், விஜய் அவர்கள் வரும்போது முட்டை எடுத்து அடிக்கிறது அப்படின்னு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாக்கை வச்சுட்டு தமிழக அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுல நடைமுறை சிக்கல் இருக்குது, நீங்கள் அங்கே போனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும், இங்கே போனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இவருடைய பயணத்தை முடக்க பார்ப்பாங்க. இவர் மக்கள்கிட்ட போய் சேர்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்கள், ரீச் ஆகணும்னு, அதை தடுக்கிறதுக்கான எல்லா வேலையுமே செய்வாங்க. என்னதான் நாங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் ஃபுல் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான கட்டுப்பாடுகளை போடுவாங்க.
உதாரணத்துக்கு பரந்தூருக்கு போகும்போது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிகள் போட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்னதான் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தாலும் மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு தனி மனிதர் அந்த டயத்தில். அப்போ அவர் பரந்தூர் போகணும் அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், எங்களுடைய புரோட்டோக்காலில் தான் நீங்கள் போக முடியும், அப்போ தான் உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லும். ஆனால் இப்போ ஒய் கேட்டகரி அப்படின்ற ஒரு காவல் படை வித் கன்னோடு இருக்கிறனால, இன்க்ளூடிங் தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ எங்கே வேணால் சுதந்திரமாக போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புரியுதுங்களா? இவர் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவர்கிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது. முதல் பாயிண்ட்டு. இவர் மேலே யாராவது இவருடைய உயிருக்கோ இல்லை வேறு ஏதாவது உயிருக்கு சின்ன ஒரு பங்கம் விளைவிக்கிற மாதிரி யார் என்ன பண்ணாலும் பொட்டுன்னு போட்டுருவாங்க. இந்த முட்டை எடுத்து போடுறேன்னு சொன்னேன் பாருங்க, அவரை குண்டிலே பழம் சுட்டுருவாங்க. அப்போ இந்த ஒய் கேட்டகிரியை இப்போ விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த கவர்னர் மீட் பண்ணார் பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணோட இஷ்யூஸ் அப்போ கவர்னர் பார்க்க போனார். எனக்கு தெரிஞ்சு அந்த டயத்தில் இவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, என்னால் ஃப்ரீயாக தமிழ்நாட்டுக்குள்ளே போக முடியல, ஸோ எனக்கு மத்திய அரசோட பாதுகாப்புத்துறை இருந்துச்சு அப்படின்னா நான் எல்லா மக்களையும் போய் மீட் பண்ணுறதுக்கு இந்த வசதியாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம். பட் இவர் கேட்டோடனே உடனே தூக்கி கொடுத்துட்றாங்களே, அப்போ இவர் சங்கீதனை பி டீம் தானே அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் அவங்களும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் கொடுப்பாங்க, விஜய் அவர்கள் நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணுவோம், முடிஞ்ச அளவு அவரை வந்து அட்டாக் பண்ணாமல் அவருக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட்டை பண்ணுவோம். ஏன்னா 2026 அப்போ தான் ஏதாவது ஒன்று நமக்கு வரலாம், இல்லைன்னா 2026 இவருடைய சிஎம் பொசிஷன்லேயே இவர் வந்து உட்கார்ந்தாலும் நாளைக்கு நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை அவங்களும் வந்து யூகிச்சு தான் சில விஷயத்தெல்லாம் உடனே அப்ரூவ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இப்போ சப்போஸ் மத்திய அரசு கொடுக்கல, இவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆச்சுனாலும் அதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்றுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், கரெக்டாக நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போய் என் மக்களை பார்க்குறதுக்கு நீ என்னையே வந்து ஒரு காரணமாக சொல்கிற, அதாவது என்னுடைய பப்ளிசிட்டியை நீ ஒரு காரணமாக வச்சு என்னை எங்கேயும் போட மாட்டேங்கிற ஒன்று. ஆனால் எங்கேயும் போலைனாலும் திருப்பி நீ தானே என்ன பண்ணுற, என்ன ஃப்ரேம் பண்ணுற, எலைட் அரசியல் பண்ணுறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, பனையூர் அரசியல் பண்ணுறாரு, பனையூர் விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு இப்படின்னு என்னை வந்து நீ டார்கெட் பண்ணுற. ப்ளஸ் நான் வந்து வியூவை வச்சு வகுப்பாளரில் வச்சு பண்ணுறேன்னு சொல்லி வேறு சில கட்சிகளும் மற்ற கட்சிகளும் இப்போ டார்கெட் பண்ணிகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது நான் தமிழ்நாட்டுக்குள்ளே சுதந்திரமாக போகணும்னா என்னுடைய பாதுகாப்பை இந்த மத்திய அரசாங்கம் தீர்மானிச்சது அப்படின்னா நான் எங்கே வேணால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீயாக போகலாம். ஏன்னா இந்த பாதுகாப்பு வந்து இப்போ தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் இருக்கும்போது தான் இந்த ஒய் கேட்டகரி பாதுகாப்பு, ஒரு தமிழ்நாட்டு வந்து அதர் ஸ்டேட்ஸில் போகும்போது கிடையாது அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் இனி ஃப்ரீயாக போகலாம். இப்போ இந்த போலீஸ் சொல்கிற மாதிரி, சார் நீங்கள் அங்கே போனால் அந்த த்ரெட் இருக்குது, இங்கே போனால் இந்த த்ரெட் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் நீங்கள் போனீங்கன்னா உங்களை முட்டை விட்டு அடிப்பான்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆடியோ போட்டேன், அது உண்மையாச்சுன்னா என்ன பண்ணுறது, இங்கே போனால் கருப்பு கொடி காட்டுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, அங்கே போனால் கல்லை விட்டு அடிப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்களா கூட்டத்தை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட இனி பண்ண முடியாது. பண்ணுன்னா ஆப்பு கன்ஃபார்ம் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஒய் கேட்டகிரி மிக ஸ்பெஷாலிட்டியாக இப்போ வந்து பார்க்கப்படுது. அண்ட் தளபதிக்கு இந்த கேட்டகரி கிடைச்சனால இந்த அல்லுசில்லு கட்சிகள், உதாரணத்துக்கு சீமான் போன்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே வைத்தறிச்சல்ல புகையுது, அவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதை வேற பார்த்ததுக்கப்புறமா இதுக்கெல்லாம் இன்னும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுக்கே விஜய் பாதுகாப்பு கேட்குறாருன்னா இவரெல்லாம் வந்து எப்படி மக்களை மீட் பண்ணுவார், இவரே எப்படி மக்களை வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவார், இவர்கிட்ட எப்படி மக்கள் நெருங்க முடியும், அடுத்து இப்படி வரும். ஆனால் இவங்கள வந்து அவங்க நினச்சா நம்ம பாவமாக தான் இருக்குது. 15 வருஷம் கத்தியிருக்காங்க, 15 வருஷம் கத்தி 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 வீணா போனிய ஒழிய ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனியோ கைஸ், இந்த செக்யூரிட்டி இட்ஸ் குட் ஃபார் தளபதி அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. சி ஆனந்த் வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை.